போர் பதற்றங்களுக்கு மத்தியில் திடீரென இஸ்ரேலை சூழ்ந்த தேனீ கூட்டத்தால் அந்நாட்டு மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் தொடங்கி தெற்கு நகரான நெட்டிவோட்டில் வரை பல்வேறு இடங்களை இந்த தேனீ கூட்டம் முற்றுகையிட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். சுமார் 10,000த்திற்கும் அதிகமான தேனீக்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்ததால் விமானங்களை இயக்க முடியாமல் ராணுவ வீரர்களும் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகினர். கார்கள் மற்றும் வீட்டின் பால்கனிகளில் தேனீக்கள் திரண்டதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது இயற்கையான இடர்பெயர்வு அல்ல, காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதாக இருக்கலாம் என நிபுணர்கள் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் அதற்கு நேர்மாறாக நெட்டிசன்கள் பைபிள் மற்றும் குரானில் இடம்பெற்றுள்ள புகழ்பெற்ற வசனங்களை சுட்டிக்காட்டி இந்த தேனீ தாக்குதல் குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை ஆயிரக்கணக்கான காகங்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு எழுந்தது. தற்போது அதேபோல மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.